ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து சிமிலி உருண்டை அப்படி சொல்லுவாங்க. இது வந்து வில்லேஜ் சைடில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த வேர்க்கடலை, வெல்லம், கேழ்வரகு மாவு. இப்போ இந்த கேழ்வரகு மாவை ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இப்போது தவா ஹீட் ஆனதும் அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து நல்லா பால் மாதிரி எடுத்து தவா மேலே வச்சு நல்லா கையால் தண்ணி தொட்டு நல்லா தட்டி 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 விட்டுங்க. இப்போது இதில் நம்ம எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். இப்போது இதை நல்லா 2 சைடும் நம்ம வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த வேர்க்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நைஸாகவும் இல்லாமல் அரைக்குறையாக கொஞ்சம் நல்லா சொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்க அடையை எடுத்து நல்லா ஆற வச்சு அதை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி பிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆற வச்ச அடையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அடை மாவு கூட நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் அண்டு வேர்க்கடலை பவுடரை வந்து இதில் போடணும். போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அது வரைக்கும் நல்லா ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு வர மாதிரி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா அதை பால் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் ஷேப் வந்துடும். அது கொஞ்சம் நம்ம அரைச்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அப்போ பிடிக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த பால் ஷேப் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட சுவையான சிமிலி உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.